ரைட். இப்போது நம்ம அல்ட்ராவியரில் ஒரு சிஸ்டம் வந்து கிளைண்ட்டில் பிஸி என்ற சாஃப்ட்வேரில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே அல்ட்ராவியர்லேயே அமைச்சிருக்கேன். இப்போது என்னோடய சிஸ்டம்லேருந்து அவங்க சிஸ்டமில் சேவ் பண்ணுறேன். ஸோ லைக் தட் நம்ம சேவ் பண்ணலாம். ஐ எம் சென்டிங் ஒன் மோர் ஃபைல். ஸோ அந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லுது, அதை பண்ணிட்டோம். 3வது ஃபைல் அனுப்புவோம். இதையும் சேவ் பண்ணுறோம். ஸோ 3 ஃபைல் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு ஆக்சிஸ் பேங்க்கில் என்ட்ரி போட்டிருக்காரு. அந்த என்ட்ரியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸலில் போட்டிருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஓப்பனிங் இட். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஸ் பேங்க் போடணும். எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகுது. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ எக்ஸலில் இருக்குது. இது வந்து நம்ம பிஸியில் கொண்டு வர போகிறோம். எப்படி கொண்டு வரோன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் நார்மலாக என்ட்ரி போட்டிருக்காரு, அந்த என்ட்ரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஆகஸ்ட் மாதம் என்ட்ரி நம்ம போடுறோம். ஆகஸ்ட் மாதம் ஒரு இந்த என்ட்ரிலாம் போட்டிருக்காரு. இது எல்லாமே இங்கே வந்து செலக்ட் ஆல் இருக்குது. செலக்ட் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஆகிருக்கும், செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ரிமூவிங் இட். F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ யூ வாண்ட் டு டெலிட் கேட்குது, டெலிட் பண்ணிடுறோம். இப்போது இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். கோ டு அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அதுக்குள்ளே போய்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இம்போர்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு ஆக்சிஸ் பேங்க் போகணும். ஆக்சிஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட், பேங்க்கு யூ வாண்ட் இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல். எஸ் கேட்குது. அந்த ஃபைல் எங்கே கேட்குது? ஃபைல் வி ஆர் கோயிங் ஹியர். வி ஆர் செலக்டிங் த ஃபைல். ஓப்பன் பண்ணுறோம். எந்த ரோ ஸ்டார்ட் ஆகுது கேட்குது. ஸோ ரோ நமக்கு ஸ்டார்ட் ஆகுது வந்து 3. ஓகேங்களா? ஸோ ரோ 3 அண்டு இது போட்டிருக்கு. லோட் ஃப்ரம் எக்ஸல் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இம்போர்ட் ப்ராசஸ் கோயிங் டு ஸ்டார்ட், டு யூ விஷ் டு கண்டினியூ கேட்குது. இப்போ கரெக்டாக இருக்கும். டேட், செக் நம்பர், பர்டிகுலர்ஸ், டெபிட் என்ட்ரி வந்துச்சு. இப்போது லெஜர் மட்டும் இதில் இல்லை. அந்த லெஜர் இந்த ஷீட்டில் வேற ஒரு ஷீட்டில் இருக்குது. அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்குது. கண்ட்ரோல் சி கொடுங்க. போய்ட்டு பிசி போங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுங்க. ஸோ வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் ஆகிட்டு. ஓகே. இப்போ பாருங்கள், டிஸ்பிளே அக்கௌண்ட் புக்ஸ், அக்கௌண்ட் லெஜர், அக்கௌண்ட் வைஸ், ஆக்சிஸ் பேங்க் 1st August to 31st August F2 கொடுங்க. இப்போது லெஜர்ஸில் என்ட்ரி வந்துச்சு. அந்த நெரேஷனோட நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ 4661.77 க்ளோசிங் பேலன்ஸ் வருது. இங்கே எவ்வளோ வருது? ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. எக்ஸல்லேருந்து நீங்கள் பிஸியில் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு subscribe our channel, like and share. We'll catch you in our next video. Thank you.